வெல்கம் டு எஸ்கே மேக்ஸ் டுட்டோரியல். நம்ம கிளாஸில் வந்து இன்வெர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த இன்வெர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதை வந்து 3 மெத்தட் மூலமாக நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் மூலமாக சால்வ் பண்ணலாம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெசிடியூ மெத்தட் மூலமாக சால்வ் பண்ணலாம். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா கன்வர்ஷன் தேரம் மூலமா வந்து சால்வ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா யூஸிங் ரெசிடியூஸ் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி வந்து இன்வெர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ரெண்டு ஃபார்முலா தான் இருக்குது. ரெசிடியூஸ் மெத்தடில் வந்து ரெண்டு ஃபார்முலா தான் இருக்குது. அந்த 2 ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுன்னா போதும், ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இசட் இன்வெர்ஸ் ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா அது இசட் இன்வெர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா இன்வெர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அது கேட்டிருந்தாங்கன்னா அதோட ஃபார்முலா வந்து ரெசிடியூஸ் மெத்தடில் வந்து சம் ஆஃப் த ரெசிடியூஸ், எத்தனை ரெசிடியூஸ் வருதோ அதை வந்து கூட்டிக்க வேண்டியதான் ஆஃப் ஸ்மால் எஃப் ஆஃப் இசட். அதை வந்து ஸ்மால் எஃப் ஆஃப் இசட்னு சொல்கிறோம். நமக்கு இந்த ஸ்மால் எஃப் ஆஃப் இசட் வேணால் என்ன பண்ணணும்னா ஸ்மால் எஃப் ஆஃப் இசட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா ப்ராப்ளத்தில் நமக்கு வந்து கொடுத்துருக்குது கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட்டு. நமக்கு ஸ்மால் எஃப் ஆஃப் இசட் வேணும்னா இசட் n-1 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட்டோட வந்து இசட் n-1 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஸ்மால் எஃப் ஆஃப் இசட் கிடைக்கும். இந்த ஸ்மால் எஃப் ஆஃப் இசட்டை வச்சு தான் வந்து ஃபார்முலா இருக்குது. இப்போ நம்ம கிடைக்கிறது வந்து சிம்பிள் போல், அதாவது சிம்பிள் ஆர்டராக இந்த மாதிரி கிடச்சிதுன்னா அதுக்கு வந்து ஃபார்முலா வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெசிடியூஸ் ஸ்மால் எஃப் ஆஃப் இசட். அதாவது சிம்பிளாக இருந்துச்சுன்னா போல் வந்து சிம்பிள் போலாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ரெண்டு ஃபார்முலா தான். சிம்பிளாக இருந்துச்சுன்னா எப்படி, மல்டிபிள் வந்துச்சுன்னா எப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபார்முலா தான் இருக்குது. சிம்பிள் போல்னா ரெசிடியூஸ் ஸ்மால் எஃப் ஆஃப் இசட் இசட் இன்வெர்ஸ் ஏ is equal to limit z tends to a z minus a small f of z. இதான் வந்து ஃபார்முலா. சிம்பிள் போலாக இருந்துச்சுன்னா அதாவது பவரில் வந்து இந்த ஃபேக்டரைசேஷன் பண்ணப்போல ஒரு ப்ராக்கெட்டில் வரும்ல z-1 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பவரில் வந்து சிம்பிளாக இருக்கும். இங்கே ஸ்கொயர்டு கியூப் எதுவுமே வராது, வெறும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து சிம்பிள் போல்னு சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மல்டிபிள் போல் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. Residues f of z tends to a is equal to 1 divided by m-1 factorial limit z tends to a d m-1 divided by dz m-1 z minus a whole power m into small f of z. இதான் வந்து ஃபார்முலா. மல்டிபிள் போல் வந்துச்சுன்னா இதான் ஃபார்முலா. இதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா z-1 ஹோல் பவர் ஸ்கொயர் இருக்கும், இல்லை கியூப் இருக்கும், ஏதாவது இருக்கும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து மல்டிபிள் ஆர்டர் சொல்லுவாங்க. இந்த வந்து அதுக்கு தான் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்தமாரி சிம்பிள் போலாக வந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணணும் சிம்பிள் போலில். இதில் வந்து இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும்தான் இருக்குது. இந்த 2 ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து கூட்டிட்டோம்னா அதான் வந்து இன்வெர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். இதான் வந்து ரெசிடியூஸ் மெத்தடு. இந்த மெத்தடில் வந்து சம் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து புரியும். வாங்க ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். ப்ராப்ளம் கொடுத்துறாங்க. ஃபைண்ட் இன்வெர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இசட் டிவைடட் பை இசட் ப்ளஸ் 1 இசட் ப்ளஸ் 2 பை யூஸிங் ரெசிடியூஸ் மெத்தட். அவங்களே சொல்லிட்டாங்க ரெசிடியூ மெத்தடை யூஸ் பண்ணி வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்வெர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சொல்யூஷன் கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தை வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட்னு சொல்லி எடுத்துங்க. கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட் என்ன இருக்குது, இசட் டிவைடட் பை இசட் ப்ளஸ் 1 இன்ட்டு இசட் ப்ளஸ் 2 எடுத்தோடனே கொடுத்துருக்கிறது வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட்னு எடுத்துங்க. நமக்கு வந்து ஸ்மால் எஃப் ஆஃப் இசட் தான் வேணும். அப்போ ஸ்மால் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இசட் n-1 வந்து நம்ம வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட்டோட மல்டிப்ளை பண்ணிப்போம். அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், இசட் n-1 இன்ட்டு இசட் டிவைடட் பை இசட் ப்ளஸ் 1 இசட் ப்ளஸ் 2 கிடைக்குது. இப்போ நம்ம இதை வந்து எப்படி எழுதிக்கலாம், அந்த மேலே உள்ளதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா zn z-1 z ப்ளஸ் 1 இருக்கிறதா தான் நாங்கள் அர்த்தம். இந்த 3 மேலே உள்ளது. அப்போ அந்த -1 இந்த +1 கேன்சல் பண்ணிங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்குது, z⁴n மட்டும் தான் இருக்குது. அப்போ ஸ்மால் எஃப் ஆஃப் z ஈக்குவல் டு z⁴n டிவைட் பை z ப்ளஸ் 1 z ப்ளஸ் 2. ஸ்மால் எஃப் ஆஃப் z வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இதோட போல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இது வந்து சிம்பிள் போலா இல்லை மல்டிபிள் போலான்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட்
போல் நமக்கு வேணால் என்ன பண்ணணும்னா இந்த டினாமினேட்டரில் உள்ளதை வந்து 0ன்னு சொல்லிட்டு போடணும். டினாமினேட்டர் வந்து 0. அப்போ இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்குது z + 1 z + 2 = 0. அப்போ இதுலேருந்து நம்மளாம் z = -1 z = -2. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், ரெண்டு போலுமே வந்து சிம்பிள் போல் தான். இதோட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆர்டர் வந்து இங்கே வந்து பவர் வந்து எதுவுமே இல்லை, ஒன்று தான் இருக்குது. அப்போ இது வந்து சிம்பிள் தான். 2 சிம்பிள் போல்ஸ். ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது. அப்போ என்னென்ன போல் z = -1 ஒரு போல் z = -2. ஃபஸ்ட்டு எடுத்துன்னு இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஃபஸ்ட்டு -1க்கு வந்து ரெசிடியூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து -2க்கு வந்து ரெசிடியூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உள்ளது வந்து R1ன்னு சொல்லி எடுத்துங்க. R1 = எத்தனை ரெசிடியூஸ் வருதோ அத்தனை R. இப்போ இன்னொன்று வந்துச்சுன்னா R3ன்னு சொல்லி எடுத்துங்க. இப்போ R1 = ரெசிடியூஸ் ஸ்மால் f of z tends to -1 = லிமிட் z tends to ஃபார்முலா வந்து a z minus a small f of z. இதான் அந்த ஃபார்முலா. அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். சிம்பிள் போல் கிடச்சிக்கிறது சிம்பிள் போல்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். மல்டிபிள் கிடச்சினா தான் வந்து செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம இந்த ரெண்டு போல்ஸுக்குமே நம்ம வந்து சிம்பிள் போல் ஃபஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். செகண்ட் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, நமக்கு வந்து -1 தானே இருக்குது. அது எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். = லிமிட் z tends to -1 z -1 வருமாங்க. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதால +1 ஆகிடும். இன்ட்டு f of z நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். z⁴n z + 1 z + 2 அதை எடுத்து எழுதி போட்டுங்க. 0/z + 1 z + 2. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த z + 1ஐயும் z + 1ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் உள்ளதில் இசட்டுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், -1 வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ -1 சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கும், -1 ஹோல் பவர் என்ன கிடைக்கும், இசட்டுக்கு பதிலாக போட்டால் / இங்கே -1 போட்டோம்னா -1 + 2 கிடைக்குது. இப்போ இதுலேருந்து சிம்பிளி பண்ணால் என்ன கிடைக்குது, -1 ஹோல் பவர் n மட்டும் தான் கிடைக்கும். கீழே வந்து 1 தான் கிடைக்கும். அப்போ R1ஓட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், -1 ஹோல் பவர் n. நெக்ஸ்ட்டு வந்து R2 செகண்ட் போலோடது ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். -2 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். R2 = ரெசிடியூஸ் ஸ்மால் f of z tends to -2. அதே ஃபார்முலா தான், லிமிட் z tends to a z minus a ஸ்மால் f of z = ஏக்கு பதில் என்ன இருக்குது, -2. இதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். லிமிட் z tends to -2 z -2 இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதால +2 ஆகிடும். f of z நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்துனே ப்ராப்ளத்தில் ஸ்மால் f of z ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். அதை எடுத்து எழுதிங்க. z⁴n / z + 1 z + 2. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், z + 2ஐயும் z + 2ஐயும் கேன்சல் பண்ணிங்க. இப்போ ரிமைனிங் உள்ளதில் இசட்டுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், -2 வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ -2 ஹோல் பவர் என்ன வரும், / -2 + 1 கிடைக்கும். இப்போ இதுலேருந்து என்ன கிடைக்கும், இதுலேருந்து என்ன கிடைக்கும், மைனஸ் கீழே இருக்கா, -2 ஹோல் பவர் என்னன்னு சொல்லிட்டு வரும். இதான் வந்து R2. இப்போ R1 R2 இந்த ரெண்டு போல்ஸ் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து என்ன ப்ராப்ளத்தில் கேட்டுருக்காங்க, இன்வெர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் கேட்டுருக்காங்க. இன்வெர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா அதோட ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். Z inverse of capital F of Z. இதோட ஃபார்முலா வந்து sum of the residues of small f of z. அப்போ வந்து கூட்டிக்கணும். அப்போ என்ன கிடைக்கணும், =R1 + R2. ரெண்டு போல்ஸ் அடிச்சிருக்கு, R1 + R2 கிடச்சிருக்கு. இப்போ லாஸ்ட்டாக ப்ராப்ளத்தை எடுத்து எழுதிருங்க. Z inverse of கொடுத்துருக்க ப்ராப்ளம் z/z + 1 z + 2 R1ஓட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், -1 ஹோல் பவர் n -1 ஹோல் பவர் n. R2ஓட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், -2 ஹோல் பவர் n. இதான் வந்து ஆன்சர். ரெசிடியூஸ் மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு.
இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் சிம்பிள் போல் வந்துச்சுன்னா எப்படி, மல்டிபிள் போல் வந்துச்சுன்னா எப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுன்னா போதும், ஈஸியாக வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். இதில் வந்து ஒன்றுமே இல்லை, ஒன்லி சப்ஸ்டியூஷன் மட்டும்தான். ஒன்லி சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும், ஆன்சர் நம்ம வந்து கிடச்சிடும். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.